நல்ல காலம் பிறக்குது. நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். கடந்த 3 வருடங்கள் மேசம் ராசிக்காரர்கள் வாழ்க்கையில் நடந்த போராட்டங்கள் மறக்க முடியாததாக இருந்துச்சுன்னு தான் சொல்லணும். முக்கியமாக மனதளவில் நிறைய நொடிஞ்சு போனீங்க. மனதளவில் நீங்கள் நிறைய உடைஞ்சும் போனீங்க. அன்பை கொடுத்துட்டு, பாசத்தை கொடுத்துட்டு, கருணையை கொடுத்துட்டு, அதனால் நிறைய ஏமாற்றத்தையும் உங்களுக்கு கடவுள் தந்தாருன்னு தான் சொல்லணும். ஸோ எவ்வளவு நாள் தான் எங்களாலையும் சகிச்சுக்கிட்டு இருக்க முடியும், எவ்வளவு தான் சகிப்புத்தன்மையை வச்சுக்கிட்டு நாங்களும் இருக்க முடியும்னு நீங்கள் கேட்குறது எனக்கு நல்லாவே புரியுதுங்க. இரக்க குணம் அதிகமாக இருக்கிறதாலையோ என்னவோ தெரியலை, கடந்த காலத்தில் நிறைய வலி வேதனைகளை அனுபவிச்சிங்க அப்படிங்கிறத கூட யாராலையும் மறுக்க முடியாதுங்க. அதைவிட ரொம்ப முக்கியமாக 2023 2022 உங்களோட ராசி மற்றும் 7ஆம் இடத்தில் ராகு கேதுக்கள் இருந்ததால் உங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கையையும் கடுமையாக அஃபெக்ட் பண்ணுச்சு. குறிப்பாக உங்களோட பர்சனல் லைஃப் ரொம்ப பாதிக்கப்பட்டது. இதனால்தான் நிறைய நம்பிக்கை துரோகம், நிறைய மன சஞ்சலங்கள், நிறைய ஏமாற்றங்கள், இதெல்லாம் மிக கடுமையாக சந்தித்த ராசிகளில் மேசராசியும் முதன்மையாக இருக்கின்றது. ஜென்மத்தில் ஒரு மனுஷனுக்கு ராகு இருந்துச்சுன்னா வனவாசத்திற்குரிய ஒரு வாழ்க்கைன்னு தான் கடந்த காலத்தில் நீங்கள் வாழ்ந்தீங்க. எங்கேயாவது கிளம்பி போயிடலாமா அல்லது எங்கேயாவது கண்காணாத தேசத்துக்கு கூட போயிடலாமா அப்படின்னு நினைக்கக்கூடிய எண்ணத்தை கொடுத்துச்சுன்னு தான் சொல்லணும். சிலருக்கு கடவுள் புண்ணியத்தில் என்னதான் சந்தோஷத்தை கொடுத்தாலும் நிம்மதியை கொடுத்தாலும் சிலருக்கு மனம் ரீதியான உளைச்சல்களும் உடல் ரீதியான உளைச்சல்களும் பல பேருக்கு இருந்து வந்தது அப்படிங்கிறதையும் யாராலையும் மறுக்க முடியாதுங்க. உங்களுக்கு இப்படி ஒரு சோகத்தை கொடுத்து கொண்டிருந்த ராகு கேதுக்கள் ஆல்ரெடி நடந்து முடிந்த ராகு கேது பெயர்ச்சியின் மூலம் மாறிட்டாங்க. அதே மாதிரி சனியும் லாபஸ்தானமான 11ஆம் இடத்தில் இருப்பது மிகுந்த பாக்கியங்களை தரக்கூடிய ஒரு நிலைமையாகும். அதே போல முக்கியமாக 2ஆம் இடமான தனஸ்தானத்தில் குரு பகவான் தற்பொழுது பயணித்து கொண்டு இருக்கின்றார். அவர் வருகின்ற மே மாதம் 15ஆம் தேதி நடக்க இருக்கின்ற குரு பெயர்ச்சியின் மூலம் மிதுனம் ராசிக்கு பெயர்ச்சியாக இருக்கின்றார். மே மாதம் 15ஆம் தேதி பெயர்ச்சியாகின்ற குரு பகவான் அடுத்த வருடம் ஜூன் மாதம் 1ஆம் தேதி வரை 3ஆம் இடமான மிதுனத்தில்தான் பயணம் செய்வார். குரு பகவான் தற்பொழுது இருக்கும் இடமானது தனக்கு பிடிக்காத ஒருவரின் வீட்டில் குரு பகவான் சஞ்சரித்து கொண்டு இருக்கின்றார். அதாவது குருவும் சுக்கிரனும் பகை கிரகங்கள். எனவே பகை வீட்டில் அமர்ந்த குரு உங்களுக்கு 2ஆம் இடத்தில் இருந்து கொண்டு நல்ல பலன்களை வழங்காமல் இருந்ததற்கு இதுவும் ஒரு காரணமாகும். தற்பொழுது குரு பகவான் 3ஆம் இடமான மிதுனம் ராசிக்கு சென்று அங்கிருந்து தன்னுடைய ஆட்சி வீடான தனுசு ராசியை பார்க்கின்றார். இதன் மூலம் தனுசு ராசி பலம் பெறுகின்றது. இதனால் 2ஆம் இடத்தில் இருந்து கொண்டு என்னென்ன நன்மைகளை மேசம் ராசிக்காரர்களுக்கு செய்ய முடியுமோ அதை அத்தனையும் இனிமேல் நிச்சயம் வழங்குவார். இப்பொழுது உங்களுக்கு மிகவும் அதிர்ஷ்டமான நிலைமை என்பது அமைந்திருப்பதால் இதுவரை மேசம் ராசிக்காரர்களுக்கு குருவால் எந்த மாதிரியான நற்பலன்களை வழங்க முடியவில்லையோ அந்த பலன்களை வருகின்ற வருடங்களில் நிச்சயமாக கிரகங்கள் செய்து தரும். அதிர்ஷ்டம் ஆரம்பிக்கும் நேரம் இது. மேசம் ராசிக்காரர்கள் ஒருவரை பார்க்கும் பொழுதே அவர்களுடைய உண்மையான முகம் என்ன என்பதை கண்டுபிடிக்கக்கூடியவர்கள் மேசம் ராசிக்காரர்கள். அதிகமாக உணர்ச்சி வசப்படுபவர்களாகவும் இருப்பார்கள். உடனுக்கு உடன் உணர்ச்சிக்கு கட்டுப்படுவார்கள். மிக விரைவாக தமது உணர்ச்சிகளில் இருந்து வெளிவரக்கூடியவர்களாகவும் இருப்பார்கள். புண்ணிய காரியங்கள் செய்ய மனம் விரும்பும். பொதுவாகவே எந்த செயலாக இருந்தாலும் விடாமுயற்சியுடன் செய்து முடிக்கும் ஆற்றல் இவர்களுக்கு உண்டு. இவர்களுடைய திறமையை கண்டு எதிரிகள் கூட பயம் கொள்வார்கள். எல்லா விஷயங்களிலும் முதன்மை பெற்றவர்களாக விளங்கும் எண்ணம் இவர்களுக்கு எப்பொழுதுமே இருக்கும். தமக்கு முன்னே நடக்கும் அநீதியை கண்டு வேடிக்கை பார்த்து கொண்டிருக்க மாட்டார்கள். உடனே கோபம் வந்துவிடும். மேலும் எந்த செயலாக இருந்தாலும் அதில் துடிப்பும் ஆர்வமும் உடையவர்களாக இருப்பார்கள். இவர்கள் ஒரு முடிவை எடுத்துவிட்டால் அதன் பின் விளைவுகளை பற்றி வருந்த மாட்டார்கள்.
யாருக்காகவும் தமது முடிவை மாற்றிக்கொள்ளும் எண்ணம் இவர்களுக்கு இருக்காது. ஒரு விஷயத்தை சொல்வதை காட்டிலும் அதனை செய்து காட்டுவதையே விரும்புவார்கள். தலைமை தாங்கும் இயல்பு அதிகம் இருப்பதனால் தொழில்சார் வாழ்வில் வெற்றி பெற்றாலும் தனிப்பட்ட வாழ்வில் பிரச்சனைகளை எதிர்கொள்ள நேரிடும். இப்பொழுது மேசம் ராசிக்காரர்களின் குரு பெயர்ச்சி பலன்களை டீட்டெயிலாக பார்க்கலாம் வாங்க. அன்பார்ந்த மேசம் ராசி நேயர்களே, இதுவரை பணம் எப்படி செலவு ஆகின்றது என்று தெரியாமல் திக்குமுக்காடி கொண்டு இருக்கின்றீர்கள். குறிப்பாக எவ்வளவு செலவுகளை கட்டுப்படுத்த நினைத்தாலும் ஏதாவது ஒரு வகையில், அதாவது மருத்துவத்திற்கோ அல்லது சுப செலவுகளுக்காகவோ கூட பணம் உங்கள் கையை விட்டு போயிருக்கலாம். இப்படிப்பட்ட செலவுகள் இனிமேல் கட்டுக்குள் வரும். குரு பகவான் உங்கள் ராசிக்கு 9ஆம் வீட்டிற்கும் 12ஆம் வீட்டிற்கும் அதிபதி. அவர் 3ஆம் இடமான மிதுனம் ராசியில் பயணிக்கும் பொழுது தன்னுடைய சொந்த வீட்டை பார்ப்பார் என்பதால் ஏற்கனவே பார்த்து இருக்கின்ற வேளையில் கிடைக்கும் வருமானத்தை விட தற்பொழுது வருமானம் 2 மடங்காக உயரப்போகின்றது. பல மேசம் ராசிக்காரர்களுக்கு சென்ற ஆண்டு ஏதாவது ஒரு வகையில் குடும்பத்தில் சலசலப்புகள் ஏற்பட்டு கொண்டேதான் இருந்தது. அப்படி பிரிந்திருக்கும் தம்பதியர் எல்லாம் இந்த குரு பெயர்ச்சிக்கு பிறகு ஒன்று கூடுவார்கள். வேளையில் எனக்கு சரியான முக்கியத்துவம் கொடுக்கப்படவில்லை, நான் செய்யும் வேலைக்கு சரியான அங்கீகாரம் கிடைக்கவில்லை என்று ஏங்கிக் கொண்டிருந்த உங்களுக்கு தற்பொழுது ஒரு பொன்னான காலகட்டம் வரப்போகின்றது. எல்லாம் இருக்கின்றது, ஆனால் ஏதோ ஒன்று குறைகின்றதே என்ற மன கவலை இருந்து கொண்டேதான் இருந்திருக்கும். அந்த நிலைமையும் தற்பொழுது மாறப்போகின்றது. 3ஆம் இடத்தில் இருக்கும் குரு 11ஆம் இடத்தை பார்ப்பார் என்பதால் குரு பகவான் நிச்சயமாக ஆதாயத்தை மட்டுமே கொண்டு வந்து சேர்க்கப் போகின்றார். கடன்காரர்களின் தொல்லை அதிகமாக இருக்கின்றது என்று மிகுந்த மன உளைச்சலுக்கு ஆளான உங்களுக்கு ஒரு நல்ல செய்தி கிடைக்கும். குரு மாற்றத்தால் உங்களுக்கு நல்ல காரியங்கள் மட்டும் அல்லாமல் திடீர் அதிர்ஷ்டம் ஏற்படும். ஏனென்றால் 11ஆம் இடத்தை குரு பார்க்கின்றார் என்பதால் கமிஷன் மூலமாக நீங்கள் நிறைய பணம் சம்பாதிக்கலாம். குரு பார்க்க கோடி புண்ணியம் என்பார்கள். ஆனால் நிச்சயம் முன்னேற்றம் தருவார். வேலை தேடுவோருக்கு வேலை வாய்ப்பு உண்டாகும். வழக்கில் சாதகமான தீர்ப்பு கிடைக்கும். பாக்கியஸ்தானத்திற்கு குரு பார்வை உண்டாவதால் செல்வாக்கு உயரும். லாபஸ்தானத்திற்கு குரு பார்வை உண்டாவதால் தொழில் வேலையில் தடைகள் விலகும். தொழில் முயற்சி வெற்றியாகும். லாபஸ்தானத்தை குரு பார்ப்பதால் வருமானம் பல வழியிலும் வரும். தொழில் வியாபாரத்தில் லாபம் அதிகரிக்கும். சிலர் புதிய தொழில் தொடங்குவார்கள். அரசியல்வாதிகளுக்கு எதிர்பார்த்த பொறுப்பும் பதவியும் வந்து சேரும். குரு பகவான் உங்களின் 9வது வீட்டை பார்ப்பதால் பணப்புழக்கம் அதிகரிக்கும். பழைய கடன்கள் பைசலாகும். தந்தையாருடன் இருந்து வந்த மன கசப்புகள் நீங்கி பாசம் கூடும். பிள்ளைகளின் பிடிவாதம் தளரும். உங்கள் பேச்சுக்கு கட்டுப்படுவார்கள். மகனின் உயர் கல்வியை எதிர்பார்த்த கல்வி நிறுவனத்திலேயே படிக்க வைப்பீர்கள். மிக முக்கியமாக குரு பகவான் 7ஆம் வீட்டை பார்ப்பதால் உங்களுடைய மகளுக்கு உங்கள் வசதிக்கும் அந்தஸ்திற்கும் தகுந்த மணமகன் அமைவார். என்றாலும் உறவினர்கள் நண்பர்கள் உதவி கேட்டு தொந்தரவு தருவார்கள். இதுவரை திருமணம் ஆகாதவர்கள் நிச்சயமாக இந்த குரு பெயர்ச்சியில் திருமணத்தை குரு பகவான் நடத்தி வைப்பார். வியாபாரிகளுக்கு மற்றவர்கள் சொல்வதை கேட்டு நஷ்டப்படாதீர்கள். வருங்கால சந்தை நிலவரத்தை கவனத்தில் கொண்டு புது முதலீடு செய்யுங்கள். தேங்கி கிடந்த சரக்குகளை போராடி விற்பீர்கள். வாடிக்கையாளர்களிடம் கராராக நடந்து கொள்ளாமல் கனிவாக பேசி பழைய பாக்கிகளை வசூலியுங்கள். கூட்டுத் தொழிலில் பிரச்சனைகள் உண்டு. ஸ்டேஷனரி, ஹோட்டல், விடுதிகள், கமிஷன் வகைகளால் லாபம் அடைவீர்கள். வேலை சரியாக அமையாமலும் இருந்த வேலையை விட்டுவிட்டு வீட்டில் இருப்பவர்களுக்கு மனதிற்கு பிடித்த மாதிரியான வேலை வாய்ப்புகள் என்பது இந்த குரு பெயர்ச்சிக்கு பிறகு கிடைக்க ஆரம்பிக்கும். வேலையில் ப்ரமோஷன் எதிர்பார்த்து காத்து கொண்டிருப்பவர்களுக்கு நிச்சயம் ப்ரமோஷன் கிடைக்கும். உங்கள் மனம் மகிழும்படியான சம்பவங்கள் நிறைய இந்த குரு பெயர்ச்சியில் நடக்கும். மொத்தத்தில் சில தடைகளுடன் உங்கள் காரியங்கள் நிறைவேறினாலும் மேசம் ராசிக்காரர்கள் நீண்ட நாட்களாக மனதில் நினைத்து வந்திருந்த எண்ணங்கள், திட்டங்கள், கனவுகள் ஆகியவை நல்லபடியாக நடக்கப் போகும் காலமாக இது இருக்கும். உங்களுக்கான பரிகாரம், குரு ஸ்தலமான திருச்செந்தூர் முருகனை மனதார வழிபட்டு வந்தால் சங்கடங்கள் விலகும். சரிங்க, மீண்டும் அடுத்த ஒரு வீடியோ பதிவில் உங்களை சந்திக்கின்றேன். அனைத்து மேசம் ராசி அன்பு உள்ளங்களுக்கும் நன்றி, வணக்கம்.